குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 1 மார்க் டெஸ்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேராகிராஃபு இந்த 3 மார்க் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக எழுதிடலாம், படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். இந்த 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பெட்டர். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், 1 மார்க் கொஷின்ஸ். ஏன் சார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது அடுத்த 11th வராங்க பார்த்தீங்களா, 11th முடிச்சு 12th அவங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். என்கிட்ட இந்த கொஷின் இருந்தது, ஸோ எங்கே இருந்ததுன்னா மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இதை படிச்சுக்கோங்க, இதோட ஆன்சர்லாம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து 1 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன். செக் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. ஃப்ரேசல் வெர்ப்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க, செக் பண்ணி எழுதுங்க. fill in the blanks and poetic lines முதல் கொண்டு இருக்குது. Next grammar part, direct, indirect, active voice and passive voice. If class கொடுத்துருக்காங்க, simple complex compound.